அவளை விட்டு விட்டு என்ன வந்து கட்டிக்கிட்டு வெக்கலாயிட்டு கிட்டு காதல் கட்டோட்டு உனக்கு ஃபேவரட் நானே தான சொல்லிவிட்டு ஒழுங்கா கட்டுப்பட்டு தலைய கட்டு. ஹலோ கைஸ், திஸ் இஸ் விக்கி ஃப்ரம் விடெக். எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 5.1 சேனல் ஆம்பிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிஃபையர் பார்த்திங்கன்னா முழுக்க டால்பி டிடிஎஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆம்பிஃபையர். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் இன்புட்ஸ் HDMI RC ஆப்டிகல் கோஆக்சிலோட வந்துடும். ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி நியூ டைப் டிசைனில் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக் அருமையாக வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிஃபையர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட் கிட் பேஸ்டு மாடல். அனலாக் ஆம்பிஃபையர் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது இந்த ஆம்பிஃபையரோட ரிமோட்டு. பார்த்திங்கன்னா ஓவரால் ஆன் ஆஃப் சுவிட்சு, ஆப்டிக்கல் DVD HDMI RC செலக்டர், USB AX1 AX2 AX3 DVD கோஆக்சில். பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிஃபையர் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா டிஸ்பிளே யூனிட் பார்த்திங்கன்னா இதில் நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் வித்தவுட் என்கோடரோட யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்கோடர் கண்ட்ரோல் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கிட்லேயே தான் ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி. ஆம்பிஃபையரோட இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. இன்டீரியருக்கு முன்னாடி ஆம்பிஃபையரோட பேக் சைடு வியூ காமிக்கிறேன். ஆம்பிஃபையரோட பேக் சைடு வியூன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அனலாக் இன்புட்ஸ் வந்துடும். அதாவது லெஃப்ட் ரைட் அனலாக் இன்புட்ஸ் வந்துடும். பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இன்புட்ஸு ஃபியூடெக்கோட FT003 மினி டிகோடரை யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் கோஆக்சில் HDMI ARC சப்போர்ட்டோட வந்துடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சூப்பராக சப்போர்ட் பண்ணும். பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் கூலிங் பர்பஸ்க்காக ஏர் அவுட்டு. பார்த்திங்கன்னா ரெகுலர் DMK சாக்கெட் தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர், ரியர் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர், சென்டர் ஸ்பீக்கர் ப்ளஸ் ஒரு சப்வூஃபர். பார்த்திங்கன்னா ஃபியூஸ் ப்ரொடெக்ஷனு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் கார்டுமே பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சைக்கிள் மெயின்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவரால் ஆம்பிஃபையரோட பேக் சைடு வியூ இவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த ஆம்பிஃபையரோட இன்டீரியர் காமிக்கிறேன் வாங்க. இந்த ஆம்பிஃபையரோட இன்டீரியர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் தான். பார்த்திங்கன்னா இதில் ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் வருவோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் செக்ஷன் பார்த்திங்கன்னா லேசரோட 24024 10 ஆம்பியர் HD ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி யூனிட் பார்த்திங்கன்னா 50 volt 10,000 MFTயில் 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்கோம். ஸோ பஞ்ச் ரிசல்ட் நமக்கு ஹெவியாக வேணுங்கிற பட்சத்தில் கெப்பாசிட்டர் இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா FT003 டிகோடரு. இந்த டிகோடர் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும். இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன ஆடியோ டெலிவரி PCMஆ டால்பி டிஜிட்டல் DTSஆ உங்களுக்கு இந்த சிக்னல் ஸ்டேட்டஸில் கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப்பு, அதாவது சப்வூஃபருக்கான பவர் ஆம்ப்பு. இந்த பவர் ஆம்ப்பு போட்டு பார்த்திங்கன்னா சான்விக் ஆடியோஸ், அதாவது இம்போர்ட் பண்ணி வாங்கியிருக்கேன் ஆந்திர பிரதேஷ்லேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு நல்லாவே இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் இன்பில்ட் ரிலே வந்துடும், அது அதோட அட்வான்டேஜ். ஸோ பஞ்ச் ரிசல்ட்டுமே நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனு, ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆடியோஸோட 6 சேனல் ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இன்பில்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் ப்ரொடக்ஷனோட வந்துடும். அதாவது ஹீட் சென்சர் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆன் ஆகிற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிமோட் கிட் பார்த்திங்கன்னா ஈஸி சவுண்ட்ஸோட ரிமோட் கிட்டு தான். இதில் யூஸ் பண்ணிக்கிற டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். சென்டரில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லோ கலர் டிஸ்பிளே ப்ளஸ் இந்த இடத்துல USBயோட டிஸ்பிளே வந்துடும். இது ஓவரால் USB. நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்பு 5 சேனல் பவர் ஆம்புன்னு பார்த்திங்கன்னா சக்தியோட 10 டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த ஆம்பில் என்ன ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹம்மிங் இஷ்யூ தாங்க சரியான இது. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா 1 வீக்கு முன்னாடியே பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன். பார்த்திங்கன்னா இதோட ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட ஹம்மிங் இஷ்யூ அரெஸ்ட் பண்ணுறதுக்குனே பார்த்திங்கன்னா 2 பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் ஹம்மிங் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் சென்சர் பார்த்திங்கன்னா ஹீட் சிங்கில் ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு 40 டிகிரிக்கு மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபேன் ஆன் ஆகும். ஸோ ஓவரால் ஆம்போட இன்டீரியர் இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி ஆம்பிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா DM பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிக்கலாம். இதோட ஆடியோ ரிசல்ட்டு நான் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. மெசேஜ் பண்ண சொல்லு. उड़े अपनी कटका सिक्का बुढ़ा पाना क्या भाई? हाँ भाई ठीक है भाई.
Ah!